Daily. Taste the Daily. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார். என்ன காரணம்? நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையணும்னு நினைச்சாரு. ஆனால் அவங்களோட எண்ணம் ஈடேறல. அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கால்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு மீண்டும் பாஜக கிட்ட சரணடைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசல. பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒவ்வியமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன அடக்கம்! சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவிச்ச போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு. என்ன காலில் மட்டும்தான் விழுந்துதான் அது ஊர்ந்து போய் விழுந்திருப்பாரு. அது வேற. ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல. நாம கேட்கிறது, ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க. ஆனால் அங்கே அமித்ஷா அறிவிக்கிறார். இதிலிருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சிக்கலாம். ஒட்டுமொத்தமாக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜகவோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார். அதனால தான் அமித்ஷா இங்கே அடிக்கடி வர்றாரு. நான் ஏற்கனவே சொன்னது தான், மீண்டும் உறுதியோடு சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இதை மக்கள் கிட்ட நாம எடுத்துக்கிட்டு போகணும். பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க, சாதி கலவரங்களை தூண்டுவாங்க, மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க, நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க, பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் அதில் நம்மளை மூழ்கடிப்பாங்க, தொழில் வளர்ச்சி இருக்காது, இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை அழிச்சிடுவாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, புதுசாக சிலர் நாங்கள் தான் மாற்றுன்னு இளைஞர்களை ஏமாற்ற அவங்களும் ஒரு பக்கம் வராங்க. அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும். தேர்தல் களத்தில் நீங்கள் பரப்புரை செய்யும் போது நாம் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால் உங்கள் மாவட்டம், உங்கள் தொகுதி, உங்கள் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளை ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை, கடந்த காலத்திலிருந்து நிலைமையை கம்பேர் பண்ணி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் 21 வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளின் படிப்பு, குடும்ப சூழலுக்கு இந்த நிதி உதவும். நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொள்வது, பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் அவங்க சொல்றதை நிறைவேற்ற தொண்டர்கள் தான் கழகத்தோட வலிமை. Taste the Daily.